இன்னையிலேருந்து வாசுகியோட கேரக்டர்லேருந்து நடித்தவங்க வேற ஒருத்தவங்க இப்போ நடிக்கிறாங்க. அவங்க மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாசுகி என்ன வழியில போய் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருக்க மாதிரி எல்லாம் படுத்திருக்குங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாளி இன்னும் கிளம்பலையா? இது என்ன சத்திரமா நான் வரவங்களுக்கு சோறு போட்டு ஆக்கி போடுறதுக்கு? சொரணை இருக்கிறவங்க இந்த இந்நேரம் நான் சொன்ன ஒரு சொல்லுக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வம்பலுக்கு இழுப்பாங்க. அதை பார்த்துட்டு ருக்கு அமைதியாக இருப்பாங்க. தனம், அத்தை அவங்க பேசினதை எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீனும் எவ்வளோதாம்மா தாங்குவ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் தனம் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும், அம்மாவை அந்த வீட்டில் உட்கார வைக்கணும், அவங்களுக்கு அந்த வீட்டை சொந்தமாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வீட்டில் நடக்க பிரச்சனையை பார்த்தா எதுவும் நடக்காது போலன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ சாப்பிடாம வந்துடுவாங்க. கதிரேசன் அங்கே வந்து எந்த தான் பிரச்சனை இருந்தாலும் சாப்பிடாம இருக்கலாமோ, வாங்க முதல்ல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்து தனத்துக்கு வச்சு கொடுப்பாங்க. அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து சந்தோஷப்படுவாங்க. கதிரேசனும் ருக்கு கிட்ட எங்கள் அம்மா பேசுனதை மனசில் வச்சுக்காதீங்கன்னு மன்னிப்பு கேட்பாங்க. அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பான்னு சொல்லுவாங்க. கதிரேசன் அவங்க அம்மாவை திட்டுவாங்க. இது ரொம்ப முடிச்சிருப்பாங்க.